அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திமுகவில் அரசு ரீதியான மாற்றங்கள், அதாவது அமைச்சரவை ரீதியான மாற்றங்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். செந்தில் பாலாஜி, ஆவடி நாசர், கோவி செழியன், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஆகிய 4 அமைச்சர்கள் புதிதாக உள்ளே வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2 அமைச்சரவையில் இருந்தவர்கள் தான். இருந்தாலும் செந்தில் பாலாஜி வழக்கு, கைது, ஜாமீன், அதற்கு பிறகு அமைச்சராகி இருக்கிறார். ஆவடி நாசர் நீக்கப்பட்டு மீண்டும் உள்ளே வந்திருக்கிறார். 2 அமைச்சர்கள் புத்தம் புதிதாக வந்திருக்கிறார்கள். இன்று இவர்களுக்கான அந்த அமைச்சரவை ரேங்க் வெளியிடப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 18ஆம் தேதி டிஜிட்டல் திண்ணையிலே நாம் பேசும்போது முப்பெரும் விழா முடிந்த அன்று இரவு முதலமைச்சர் வீட்டில் நடந்த ஆலோசனை குறித்து பேசினோம். அந்த ஆலோசனையிலேயே உதயநிதி ஸ்டாலினை டெப்டி சிஎம்மாக ஆக்குவது குறித்து முடிவெடுக்கப்பட்டு அவருக்கு கேபினெட்டில் என்ன ரேங்க் வழங்குவது என்பது பற்றியெல்லாம் அந்த கூட்டத்திலேயே ஆலோசிக்கப்பட்டது என்றும் சொல்லியிருந்தோம். அந்த விவாதத்திலே 2009இல் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது மு.க. ஸ்டாலினை துணை முதலமைச்சராக ஆக்கினார். அப்போது அவருக்கு 3வது இடத்தை கொடுத்தார். அதாவது முதலமைச்சர் கலைஞர், 2வது இடம் பேராசிரியர் அன்பழகன், 3வது இடம் துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ற வரிசையில் இருந்தது. அதே போல இப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு அடுத்தது, 3வதாக துணை முதலமைச்சர் உதயநிதி என்று விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டு விட்டதாக நாம் அன்றே தெரிவித்திருந்தோம். அதன்படி தான் இன்று அந்த ரேங்க் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலில் முதலமைச்சர் ஸ்டாலின், 2வது அமைச்சர் துரைமுருகன், 3வது இடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இடம்பெற்றிருக்கிறார். அது புதிதாக வந்திருக்கிற அமைச்சர்களில் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் 19வது இடத்திலும், செந்தில் பாலாஜி 21வது இடத்திலும், கோவி செழியன் 27வது இடத்திலும், ஆவடி நாசர் 29வது இடத்திலும் இருக்கிறார்கள். மொத்தம் 35 பேர் தமிழ்நாடு அமைச்சரவையில். இது ஒரு பக்கம் என்றால், ஆட்சி ரீதியான அமைச்சரவை ரீதியான மாற்றங்கள் நீண்ட நெடுங்காலமாக எதிர்பார்க்கப்பட்டு இப்போதும் முடிந்திருக்கிறது. அடுத்ததாக உதயநிதியின் டார்கெட் கட்சி அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, மாவட்ட செயலாளர்களில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்போது அளவுக்கு அதிகமான, அதாவது மாவட்ட செயலாளர்களால் நிர்வகிக்க முடியாத அளவுக்கு எண்ணிக்கையில் அதிகமான தொகுதிகள் இருக்கின்றன. அவற்றை சீரமைப்பு செய்து முதலில் 2 தொகுதிகள் ஒரு மாவட்டம் என்று பேசப்பட்டது. ஆனால் அதற்கு பல மாவட்ட செயலாளர்கள் ஒப்புக்கொள்ளாததால் பிறகு 3 தொகுதிகளை ஒரு மாவட்ட அமைப்பாக வைத்துக்கொள்ளலாம் என்று பேசி ஒரு முடிவெடுத்து அதற்கான ஒரு பட்டியல் ஏற்கனவே கிட்டத்தட்ட தயாராகி ரெடியாக இருக்கிறது. இப்போது அமைச்சரவை மாற்றம் முடிந்த நிலையில் உதயநிதி கட்சிக்குள் தனது செல்வாக்கு என்ன என்பதை காட்டும் வகையில் மாவட்ட சீரமைப்பு மற்றும் அந்த மாவட்ட சீரமைப்பு பண்ணும்போது நியமிக்கப்படுகிற அந்த புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் அவர்கள் இளைஞரணியில் இருந்தோ அல்லது உதயநிதிக்கு முழுமையான ஆதரவாளர்களாகவோ இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நகர்வு அடுத்து ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார்கள். அதாவது இப்போதைக்கு கன்னியாகுமரியில் 6 தொகுதிகள் இருக்கின்றன. மாவட்ட அமைப்புகள் 2 மாவட்ட அமைப்புகளாக இருக்கின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகள். இப்போது 2 மாவட்ட செயலாளர் இருக்காங்க, 2 மாவட்ட அமைப்பாக இருக்குது. அதே போல் மதுரையில் 10 தொகுதிகள் இருக்கின்றன, 3 மாவட்டங்களாக 3 மாசைகள் இருக்கிறார்கள். அதே போல் சேலத்திலும் 11 தொகுதிகள், அதில் 3 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. நாமக்கல்லில் 6 சட்டமன்ற தொகுதி, 2 மாவட்டம். திருவண்ணாமலையில் 6 சட்டமன்ற தொகுதி, 2 மாவட்டம். சிவகங்கையில் 4 சட்டமன்ற தொகுதி, 1 மாவட்டம். இதே போல் திருவாரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள், ஒரே மாவட்ட அமைப்பாக இருக்கிறது. ராமநாதபுரத்திலும் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன, 1 மாவட்ட அமைப்பாக இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன, 2 மாவட்ட அமைப்புகள் இருக்கின்றன. தென்காசியிலே 5 சட்டமன்ற தொகுதிகள், அங்கேயும் 2 மாவட்ட செயலாளர்கள். இப்படியாக சென்னையில் அமைச்சர் சேகர்பாபுவின் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள், அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள். இப்படியாக 6, 10 என்ற இருக்கக்கூடிய இதெல்லாம் அதிகபட்சம் 3 சட்டமன்ற தொகுதிகள், 1 மாவட்டம் என்ற அளவில் ஒரு மறுசீரமைப்பு செய்யப்பட்டு அதற்கான ஒரு பட்டியல் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. அது அமைச்சரவை மாற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பட்டியல் எல்லாம் ரெடியாகிவிட்டது. இதில் உதயநிதியும் அவருடைய பார்வையும் இதில் அதிகமாக இருக்கிறது.
எப்படி அமைச்சரவையில் தான் துணை முதலமைச்சர் ஆகும்போது தான் விரும்பக்கூடிய சிலர் மீண்டும் அமைச்சர்களாக, அதாவது உள்ளே அமைச்சர்களாக வர வேண்டும் என்று உதயநிதி விரும்பினார். அதன்படிதான் கோவி செழியன் போன்றவர்கள் அமைச்சர்களாக ஆனார்கள். அதே மாதிரி கட்சி அமைப்பிலும் உதயநிதி விரும்பக்கூடிய, உதயநிதியின் ஆதரவும் ஆசையும் பெற்றவர்கள் மாவட்ட செயலாளர்களாக உள்ளே வர இருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சுமம் என்று சொல்கிறார்கள். சரி, பட்டியல் எப்போ வருது அதான கேள்வி. இவ்வளோ சொல்கிறீங்க, ரைட்டு, இதான் கிட்டத்தட்ட 2 மாதமாக ரெடி ஆகிட்டு இருக்கு, இந்த வருது அந்த வருதுன்னு சொன்னாங்க. எப்போ வருது பட்டியல் என்று நான் விசாரித்த போது, அறிவாலயத்தில் நான் விசாரித்த போது பட்டியல் ரெடியாகிவிட்டது. முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இவர்கள் இருவரும் சம்மதம் தெரிவித்தால் இன்று இரவே கூட பட்டியல் வெளியாகிவிடும். கிட்டத்தட்ட எல்லா திருத்தங்களும் செய்து ரெடியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே நேரம் இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் அமைச்சரவை மாற்றம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த அமைச்சரவை மாற்றத்திலேயே சில அதிருப்தியும் சிலருக்கு இருக்கிறது, அதுவும் தலைமைக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. ஏனென்றால் நேற்று உதயநிதி துணை முதலமைச்சராகி மற்றும் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடந்த அதே நேரத்தில் சென்னையில் ஆங்காங்கே அமைச்சர் பதவியை எதிர்பார்த்த சில சீனியர் எம்எல்ஏக்கள் ஆங்காங்கே ஒன்று கூடி தங்களுக்குள் பேசியிருக்கிறார்கள். நம்ம செலவு பண்ணுறதா நம்ம இருக்குமா, நமக்கெல்லாம் அமைச்சர் பதவி கிடைக்காதா, ஏனென்றால் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு உள்ளே தான் இருக்கிறது. இப்போது கொடுத்தாதானே நமக்கு அமைச்சர் பதவி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இனி எப்போ வந்தால் என்ன என்றெல்லாம் சில விரக்தியான, சில கோபமான, சில ஆதங்கமான தங்களுடைய அந்த உணர்வுகளை ஆங்காங்கே ஒரு 4 பேர் 5 பேராக கூடி விவாதித்திருக்கிறார்கள். இதுவும் அப்படி இப்படி தலைமைக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. எனவே அமைச்சரவை மாற்றம் நடந்த சூட்டோடு சூடாக மாவட்ட செயலாளர் மாற்றத்தையும் உடனடியாக நடத்த வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருப்பதாக சொல்கிறார்கள். அதனால் பட்டியல் ரெடி, அது வெளிவருவது எப்போது என்பதுதான் இப்போதைய கேள்வி என்றும் அறிவாலயத்திலேயே சில நிர்வாகிகள் சொல்கிறார்கள். மாவட்ட சீரமைப்பு, மாவட்ட செயலாளர்கள் மாற்றம், இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்றால், தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பதவியை அடைய விரும்புவதற்காக சிலர் இயக்குனர் மாரி செல்வராஜ் வரை சென்று அண்ணன்ட்ட சொல்லுங்க என்று பேசியிருப்பதாக ஒரு சுவாரஸ்யமான தகவல் நமக்கு வந்திருக்கிறது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட செயலாளர் துரை அவர் வாழைப்படத்துக்கு கிட்டத்தட்ட 1000 வாழை மரங்கள் கட்டி சிறப்பு காட்சிகளுக்கெல்லாம் அவர் ஏற்பாடு செய்திருந்தார். அதே போல் இப்போதைய மாவட்ட செயலாளர் சங்கரன்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவரும் வாழைப்படத்துக்கான சிறப்பு காட்சிகளை ஏற்பாடு செய்து இந்த ஆதரவற்ற குழந்தைகளை அழைத்து சென்று வாழைப்படத்தை காண்பித்து இதெல்லாம் அவங்க இயல்பாக செய்திருந்தாலும் இதுக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்குமோ, மாரி செல்வராஜ் மூலமாக இவர்கள் உதயநிதியை அணுகுகிறார்களோ என்ற ஒரு பேச்சும் தென்காசி அரசியல் வட்டாரத்தில் சூடுபிடித்திருக்கிறது. இப்படியெல்லாம் எந்தெந்த வகையில் உதயநிதியை அப்ரோச் பண்ண முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம், அதாவது பதவி பறிபோகாமல் இருக்கவும் பதவியை அடையவும் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மாவட்ட செயலாளர்களில் சிலர் மீது ஏற்கனவே சில புகார்கள் இருக்கின்றன. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் பணி செய்தார்கள் என்பதை பொறுத்து சில புகார்கள் இருக்கின்றன. அவற்றின் அடிப்படையிலும், அதாவது அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மீது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் அவர்களும் சில கோரிக்கைகளை, சில புகார்களை தலைமைக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதே நேரம் ரொம்ப மோஸ்ட் சீனியர் மாவட்ட செயலாளர்கள் மீது அவ்வளவு சீக்கிரம் ஸ்டாலின் கை வைக்க மாட்டார் என்றும் சிலர் சொல்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்ல, ஒன்றிய செயலாளர்களாக இருக்கக்கூடிய சிலரும் சில கடுமையான புகார்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் மாற்றத்தோடு ஒன்றிய செயலாளர்கள் மாற்றம் கூட இருக்கும் என்பதும் இதோடு சேர்ந்து வருகிற செய்தி. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.